ஸ்க்ரோல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் ஒரு அதிதியை சந்திக்க காத்திருக்கின்றோம். இவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், அதீப் குரூப் நிறுவனத்தினுடைய பங்குதாரர், அதே நேரத்தில் அந்த குழுமத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு டாக்டர் அன்சாரி வஹீத் அவர்கள்தான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய அந்த அதிதியாக இருக்கிறார். இவரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அதீப் நிறுவனத்தினுடைய பொறுப்பினை 2007 வருடம் பொறுப்பேற்ற பிறகு அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர். வசதி மேலாண்மை, சொத்து மேலாண்மை, டிஜிட்டல் மாற்றம், இப்படியெல்லாம் பல துறைகளிலும் அந்த நிறுவனத்தை முன்னேற்றியது மட்டுமன்றி உலகளாவிய விருதுகள் பலவற்றை சர்வதேச அளவில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் அந்த விருதுகள் அனைத்தும் பெறுவதற்கு வழிவகுத்த ஒரு மகான் என்று சொல்லி அவரை குறிப்பிட வேண்டும். அவரைத்தான் இன்று நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார். ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சௌக்கியம். முதலாவதாக இன்று ஐக்கிய அமீரகத்தில் எல்லோருக்கும் என்னுடைய ரமதான் கரீம் ரம்தானுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் அனுபவம் பெறும் அளவுக்கு உங்களுடைய பயணம் எப்படி அமைந்தது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுமடம் என்ற ஒரு கிராமத்தில் என்னுடைய தாய் தந்தையர் அவங்க சென்னைக்கு இருந்து சென்னையில் நான் படித்தேன். சென்னையில் படிச்சுட்டு அந்த படிக்கிற காலத்தில் எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபாதர் படிக்க வச்சாங்க. அந்த கஷ்டங்களை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கஷ்டத்தை உணர்ந்ததுனால வெளிநாட்டுக்கு சென்று நம்ம சம்பாதிச்சு நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்தணும், சமுதாயத்துக்கு நம்மளை கொண்டு ஏதாவது பயன் பெறணும் என்ற இந்த நோக்கத்தில் தான் என்னுடைய வெளிநாட்டு பயணம். இதை 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து கொண்டு இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய திருப்பு முனையாக அமைந்த அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும். அருமையான கேள்வி பிரதர் ராம் விக்டர். அதாவது திருப்பு முனைன்னு சொல்லும்போது, நான் முதல்ல 1990 எல்லோரும் அறிமுகமாகி தெரியப்பட்ட ETA என்ற கம்பெனியில் தான் தமிழ் அந்த கம்பெனியில் தான் என்னுடைய இதை தொடங்கினேன். இதுக்கு முன்னாடி லூகாஸ் டிவிஸில் ட்ரைனியாக முடிச்சுட்டு அங்கே என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் பின்னவேதன்ற ஒரு கம்பெனியில் தலைமைத்துவத்தில், அப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அப்போ ட்ரைனிங், இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த பல பொசிஷன்ஸில் ஹேண்டில் பண்ணி ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் பின்னவேதா குரூப்பில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த திருப்பு முனைன்றது அதீப் 2007 எனக்கு ஒரு நம்மளுடைய கான்ட்ராக்டில் சப்கான்ட்ராக்டாக வேலை பார்க்கக்கூடிய அந்த அதீப்புடைய ஃபவுண்டர் ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிமுகம் ஆகிறாங்க. அவர் என்னை கூப்பிட்றாங்க, நீ இந்த கம்பெனியை எடுத்து நடத்தி கொண்டுட்டு போகணும். அப்போ ஒரு சில 3 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நான் வர்றதுக்கு திருப்பு முனையில் முதலாவதாக என்னுடைய சகோதரர் முகமது இம்தியாஸ் அவர் இந்த நிறுவனத்தில் வர்றாரு. அவர் தான் நான் வருவதற்கு முன்பாக அவரை வச்சு வச்சோம். அதுக்கப்புறம் தான் நான் 2007 பொறுப்பை எடுத்து நடத்துறதுக்கு தொடங்கினேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கண்டிப்பாக இது ஒரு திருப்பு முனை என்று தான் சொல்ல வேண்டும். இன்று இந்த நிலைமைக்கு உங்களை அழைத்து அழகு பார்க்கிற அந்த மதிப்புகள் அல்லது தகைமைகள் என்ன என்று நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் நம்புகிறோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய அருள், என்னுடைய குடும்பத்தாருடைய பிரார்த்தனைகள், அம்மாவுடைய இது எப்போவுமே அம்மா இன்றைக்கும் நான் காலையில் வரும்போது அம்மாட்ட சொல்லிட்டு வரும்போது, எல்லாத்தையும் அத்தா லேசாக்குவான், இறைவன் லேசாக்குவான் என்ற அந்த வார்த்தை எப்போவுமே என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் என்னுடைய சகோதரர்கள் 2 பேர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகமது இம்தியாஸ், அவர் என்னென்னா லீகல், அதுக்கப்புறம் லைசன்சிங், ஹியூமன் கேபிட்டல், இந்த மேன் பவர் சம்மந்தப்பட்ட அந்த இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. இன்னொரு சகோதரர் சிஓவாக இருக்கார், இன்ஜினியர் வசீர் ஹுசேன், அவர் ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்குறாரு. 2 பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா, நம்மளுடைய கடின உழைப்புக்கும் அதே மாதிரி நேர்மை, மனிதர்களை மதிப்பதுன்றது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமானது. அதாவது இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எந்த இது இல்லாமல் எப்படி நம்ம இந்த ஐக்கிய அமீரகத்தில் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்கள் எப்படி இருக்காங்க,
நம்மளுடைய சமயத்தையும் தாண்டி மதத்தையும் கடந்து தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து உயர்வதற்கு இது வந்து பெரிய ஒரு பாலமாக அமைந்தது என்று சொல்லலாம். 2007 வருடம் அதிப் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக நீங்கள் பொறுப்பேற்ற உடனேயே எடுத்த முக்கியமான முடிவு என்னவாக இருந்தது? நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே கொண்டுகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஃபயர் இஎல்வின்னு சொல்கிற அந்த லோ வோல்டேஜ் சிஸ்டம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இங்கே வந்து ஒன்று முதல்ல சிஸ்டம், இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு ஒரு சிஸ்டம், பாலிசி அண்ட் ப்ரொசீஜர், இந்த எஸ்ஓபியை கொண்டுட்டு வந்தோம். ரெண்டாவதாக வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், டோட்டல் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதையும் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் இதை வந்து கொண்டுட்டு வந்தோம். இது வந்து எப்படின்னா இங்கே யாருமே கிடையாது. இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் செக்டாரில் வந்து ரீஜனல் ஆட்கள் வந்து ரொம்ப மிகவும் குறைவு. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் தான் இந்த மார்க்கெட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அந்த தருணத்தில் நான் அந்த இதை தான் முதன்மையாக எடுத்துக்கிட்டு இந்த மாற்றத்தை தான் கொண்டுட்டு வந்து அறிமுகப்படுத்த தொடங்கணும். நாங்கள் வந்து 2026 வருடத்துக்குள்ள இருக்கிறோம். டிஜிட்டல் யுகம் என்று சொல்லி இதை குறிப்பிடுவார்கள். இந்த டிஜிட்டல் மாற்றம் என்பது நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கியது? டிஜிட்டல் மாற்றம் வந்து நம்மளை இன்னைக்கு வந்து கொடிகட்டி பறக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா நாங்கள் வந்து சிஏஎஃப்எம், கேஃப்எம், கம்ப்யூட்டர் எய்டட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயின் கோராக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் எப்படின்னா நம்மளுடைய ஆட்கள் வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்தாங்க, ஃபீட்பேக், இந்த இதை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போனீங்கன்னா டேஷ்போர்டில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய இன்றைக்கி எத்தனை கால் வந்துச்சு, என்ன அட்டன் பண்ணாங்க, எங்கெங்கே இருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்கள், மேன் பவர், இந்த இதை வந்து சுருக்கமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு டூலாக இருந்துச்சு. இரண்டாவதாக வந்து IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னும் போது நாங்கள் வந்து டெக்னாலஜியில் இன்னோவேட்டிவாக நம்ம கொண்டுட்டு போகிறதுன்னு சொல்லி நாங்கள் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சிஸ்டம் சொல்லி ஒரு கலிஃபா யூனிவர்சிட்டிக்கு பண்ணி கொடுத்தோம். அது எப்படின்னு சொன்னால் சுருக்கமாக ஒரு கிளாஸ் ரூமில் 60 பேருக்கு என்ற கெப்பாசிட்டி இருக்குந்தா அதில் வந்து நம்ம வந்து 60 பேர் இருக்கும்போது அதனுடைய லைட்டிங், ஏர் கண்டிஷனிங் என்ன தேவைன்றதை இது பண்ணும். அந்த இதில் வந்து 2 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா அதை வந்து குறைச்சி எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டுட்டு போகணுன்றதை இந்த IoT இந்த மாதிரி, அதேமாதிரி ஸ்மார்ட் மீட்டரிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து எங்களை வந்து இந்த மார்க்கெட்டில் எங்களை வந்து அதிக வந்து தனித்துவத்தை கொண்டுட்டு வந்து காமிச்சிருக்கு. 2026 வருடத்திற்கான கணியன் பூங்குன்றனார் விருதினை சமீபத்தில் கௌரவ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலிருந்து பெற்றீர்கள். இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த விருதுக்கு பின்னால் இருந்த காரணம் எதுவாக இருந்தது? இந்த கணியன் பூங்குன்றனார் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கையில் வந்து பெற்றது வந்து அளவிலா மகிழ்ச்சி. இதில் வந்து என்னென்னா நம்ம தமிழர்களாய் தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்து இதை வந்து தமிழ்நாட்டில் நம்மளை அங்கீகாரம் கொடுத்தது இருக்கு இல்லையா, கண்ணீர் மல்க செய்கிறது. அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறது தமிழ்நாடுன்ற போது வார்த்தைகளால் நன்றி என்று கூறிவிட முடியாது. தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த தருணத்தில் நன்றி வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். ரெண்டாவதாக வந்து என்னுடைய இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் முகமது இம்தியாஸ் மற்றும் இன்ஜினியர் வசீர், அதையும் தாண்டி நம்மளுடைய இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4500 பேர் இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் இதில் வந்து ஒவ்வொருடைய பங்கும் இருக்கின்றத இந்த தருணத்தில் அவர்களுக்கும் மனப்பூர்வ நன்றி. மூன்றாவதாக UAEயில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும், அதாவது நான் வந்து சமுதாயத்தில் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் நம்ம சேர்ந்து செய்யும்போது ஒருத்தரும் எனக்கு கொடுத்த அங்கீகாரம், இந்த இதை நான் வந்து எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கல. ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இது கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக தான் இந்த கணியன் பூங்குன்றனார் விருதை வந்து நினைக்கிறேன்.
சர்வதேச அளவில் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அலுவலகத்தில் அந்த விருதுகளை எல்லாம் எங்களாலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிறைய சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த விருதுகளில் எல்லாம் உங்களுடைய மனதில் நிற்கும் விருது எதுவாக இருக்கிறது? எந்த விருதையும் வந்து குறைவாக நினச்சிட முடியாது. ஆனால் வந்து ஒரு சில இதை வந்து மனசில் நிற்கும். ஏன்னா முதலாக அதீப்க்கு, அதுவும் சர்வீஸ் செக்டாரில் ஷேக் கலீஃபா எக்ஸலன்சி அவார்டை வந்து நாங்கள் வந்து பெற்றது வந்து வேறு எந்த சர்வீஸ் கம்பெனியும் பெறவில்லை. நாங்கள் வந்து முதலாவதாக பெற்றோம். அதே போல் குளோபல் சிஇஓன்ற அவார்டு என்னை வந்து செலக்ட் பண்ணி 2021 அது கொடுக்கப்பட்ட அந்த அவார்டும் அது மிக சிறந்தது. அது இல்லாமல் இங்கே ஐடிபியில் மிடில் ஈஸ்டில் வந்து எஃப்எம் லீடர் ஆஃப் தி இயர் என்று என்னை வந்து சிஎன்பிசி இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள்லேருந்து என்னை வந்து செலக்ட் பண்ணி அறிவித்ததில் வந்து இந்த மாதிரி அவார்டுகளை வந்து என்னால் வந்து மறக்க முடியாதது, அதாவது தூக்கத்தில் கூட ஞாபகம் இருக்கக்கூடிய விருதுகளை வந்து நான் நினைக்கிறேன். இந்த விருதுகள் எல்லாம் உங்களுடைய பொறுப்புணர்வை எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது? விருதுகள் வந்து நம்மளை வந்து தூண்டுது. எப்படின்னா, நாங்கள் ஆஃபீஸில் இந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸில் விருதுகளை வச்சுருக்கோம். கம்பெனிக்கு கிடைச்ச விருதுகள்லாம் முக்கியமானதெல்லாம் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. என்னுடைய அலுவலகத்தில் விருதுகளை வச்சுருக்கும்போது உள்ளே என்ட்ராகும் போதே நமக்கு இந்த விருது நாள் பொறுப்பு வருது. இந்த விருதை வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்தவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்ய போகிறோம். நம்ம வந்து ஏன்னா விருதில் வந்து 2 இது. ஒன்று வந்து நம்மளுடைய கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அதாவது என்னுடைய ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய அசட் இஸ் கம்பெனியுடைய அதிகப்படிய அசட் இஸ் மை பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறோம். இதை தாண்டி தமிழர்களாகிய சமூக சேவை, சமூகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்றதை ஒரு முறையும் என்னை வந்து அந்த தூண்டக்கூடியது தான் இந்த விருதுகள்ன்றது என்னுடைய விருப்பம். அது வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் நீங்கள் பயின்ற அந்த அனுபவம் உங்களுடைய தலைமைத்துவத்தில் எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தது? ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து இதில் வந்து படிக்கிறதுக்கு முதல்ல தூண்டுகோலுக்கு பின்னாடி உள்ளதை நான் சொல்கிறேன். என்னுடைய தந்தை வந்து என்னை அதிகமாக படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. ஆனால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. நான் குடும்ப சூழ்நிலைக்கு வெளியூருக்கு வந்தேன். வெளியூருக்கு வந்தாலும் இன்றும் நான் பயில்வதுன்றால் இது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இது வந்து எனக்கு தந்தையை நினைவு கூறு, என்னுடைய பேரண்ட்ஸ்க்காண்டி நான் செய்யக்கூடிய கடமையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹார்வர்டில் வந்து படித்ததில் வந்து உலகத்தரம் எப்படி இருக்குது, அதாவது கண்ணோட்டங்கள், அதாவது நம்ம வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டம் இந்த ஊரை மட்டும் பார்க்காம உலகத்தரத்தில் வந்து எப்படி நம்ம வந்து செய்யலான்றதை வந்து இந்த ஹார்வர்ட் வந்து படித்து கொடுக்குது. இதை வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் நம்ம வந்து உலகத்தரத்தில் எப்படி நம்ம செய்யலாம், இந்த குளோபலாக நம்ம வந்து எப்படி கொண்டுட்டு போக முடியும்ன்றதை ஒன்று பார்க்க முடியுது, செய்யறதுக்கு முடியுது. இரண்டாவதாக வந்து நான் செய்கிறது என்னென்னா, நான் படித்ததை என்னுடைய டீமுக்கு நான் எப்போவுமே இந்த நோட்ஸுங்களை வந்து எடுத்துக்கிட்டு வந்து என்னுடைய டீமுக்கு நம்ம இந்த கோர்ஸில் இந்த செக்டாரில் இதில் இந்த ஸ்பெஷலிசேஷன், அதாவது ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷனில் நான் படித்த இந்த நோட்ஸை என்னுடைய மேனேஜர்களுக்கு நான் வந்து மேனேஜர்ஸ் மீட்டிங்லையும் ஒவ்வொரு முறையும் அதை வந்து பகிர்ந்து கொள்வேன். ஏன்டா இது வந்து எனக்கு மட்டும் உள்ள பயன் இல்லை, இது வந்து எல்லோருக்கும் பயனடைய வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இந்த தலைமைத்துவத்துக்கு வந்து என்னன்னா, இது வந்து நம்மளுடைய நான் அடிக்கடி நினைப்பேன். எப்படின்னா சொல்லுவேன் எல்லாத்தையும், சேலஞ்சஸ் வரும்போது அதற்கு உண்டான சொல்யூஷன்ஸ் வந்து பல ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது 20 சொல்யூஷன்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்ற அந்த இதை வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வந்து எனக்கு படித்து கொடுத்துக்கிறதா நான் நினைக்கிறேன். அடுத்த 5 தொடக்கம் 10 ஆண்டுகளுக்குள்ளாக உங்களுடைய இலக்கு, நிறுவனத்தினுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? இதில் வந்து நான் 2 விதமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று என்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்குன்னு சொல்லி வரும்போது நிறுவனத்தினுடைய இலக்கு. இரண்டாம் என்னுடைய இலக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இளைஞர்களை வந்து நான் அவர்களுக்கு ஒரு மென்டராக இருந்து ஒரு வழிகாட்டியாக நான் வந்து ரீசெண்டாக யூஎஸில் ஒரு தந்தி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் சொன்னேன், இளைஞர்களை வந்து எப்படின்னா வேலை பார்ப்பவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற்ற வேண்டும். இது வந்து என்னுடைய கனவு. ஏன்னா படிச்சுட்டு வரும்போதே இதுதான் வந்து
உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிகள்லாம் படித்து கொடுக்குது. அதில் வந்து ஹார்வர்டாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும், ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கட்டும், அங்கே போய் வரும்போது படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட நம்ம எப்படி வந்து வேலைகளை கிரியேட் பண்ணலாம் என்ற அந்த ஒரு இதை வந்து எனக்கு இளைஞர்களுக்கும் அடுத்த சமுதாயத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையாக பார்க்குறேன்னா, 2 வந்து கம்பெனி நிறுவனத்தில் வந்து 2 வந்து நான் செய்கிறேன். ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து குளோபலி. ஒன்று வந்து என்னென்னா, இங்கே வந்து அடுத்தடுத்த வெர்டிக்கல். இப்போ நாங்கள் வந்து டெக்னாலஜி முன்னேறும் போது இப்போ ஏஐ வந்து எப்படி நாங்கள் கொண்டுட்டு வர்றது, இந்த இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி அடுத்த வெர்டிக்கலாக வந்து நாங்கள் வந்து டிஜிட்டலைசேஷன், அந்த ஏஐ செக்டாரை ஒரு டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு இப்போ வந்து ஓன் இஆர்பி சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும் அதை நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் விற்பதற்கும் ஒரு டிவிஷனை தொடங்கியிருக்கோம். இதை தாண்டி வந்து குளோபலாக இப்போ வந்து சவுதி மார்க், அதே மாதிரி ஒமான், இது மாதிரி ஏற்கனவே நாங்கள் வந்து சீசன்லேயும் இந்தியாவிலையும் யூகேலையும் பிரான்ச்சுங்களை இது பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மிடில் ஈஸ்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த பிரான்ச்சுகளை தொடர்ந்து குளோபலில் வந்து நம்ம ஒரு அதீப் வந்து ஒரு எஃப்எம் நிறுவனம் ஒரு தனித்துவத்தை பெற வேண்டும் என்றது எங்கள் நிறுவனத்துடைய நோக்கமாக தான் நான் கோல் ஃபார் த ஆர்கனைசேஷனல் கோலாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். வெளிநாட்டிலோ அல்லது அமீரகத்திலோ வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது தொழில் தொடர்பான வளர்ச்சி அடைய விரும்புகின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை என்ன? முதலாவதாக வந்து வெளிநாட்டில் வரணுன்ற போது நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். 2வது, நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது இங்கே என்ன தேவைப்படும் போது நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இந்த இங்கிலீஷ் பேசுவதற்கு வந்து ரொம்பவும் தடுமாறும். அந்த ஸ்கில்ஸையும் இது பண்ணிக்கணும். 3வதாக வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம சும்மா வந்து ஒரு டிகிரியை படிச்சுட்டோம் வரோன்னு இல்லாமல் இந்த டெக்னாலஜி சைடில் இது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இங்கே வர்றதுக்கு முயற்சிக்கணும். இது ஒரு பார்ட்டு. 2வதாக இந்த வெளிநாட்டுக்கு வரணுன்ற இளைஞர்கள் வந்து ஒன்று வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும். கடின உழைப்பு நம்ம வந்து செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். 3வதாக வந்து கற்றுக்கொள்ளணுன்ற மனப்பான்மையோடு இருக்கணும். நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக படிச்சுட்டோன்னு வந்து இல்லாமல் நம்ம வந்து வேலையும் செய்துக்கிட்டு நம்மளுடைய நாலேஜையும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரி ஸ்பெஷலி வந்து யுஏஇல வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, படிக்கிறதுக்கும் கொட்டி கிடக்குது. இந்த மனப்பாங்கோடு வந்தாங்கன்னா ஒவ்வொரு இளைஞரும் வெளிநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் வெற்றி பெறாதன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது? இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? தோல்வின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து முதலாவது தோல்வி வந்து முடிவல்ல, ஒரு துவக்கமாக நினைக்கணும். துவக்கமாகண்டா எப்படின்னா, நான் ஆல்வேஸ் வந்து இறைவன் நமக்கு வந்து ஒரு அறிகுறியை சொல்கிறான். அந்த தோல்வியில் நமக்கு தோல்வி அடையும் போது அதில் வந்து என்னன்றதை நம்ம வந்து அளந்து ஆராய்ச்சிக்கணும். இதில் வந்து இறைவனுடைய ஏதோ நம்ம வந்து சுட்டி காட்டுறான், நீ அங்கே இந்த தவறு பண்ணதுனால தான் தோல்வி ஏற்பட்டுச்சு. அதை நம்ம வந்து ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும். 1. 2வது வந்து நான் வந்து நார்மலாகவே இங்கே நிறுவனத்திலேயே நாங்கள் வந்து ஒரு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அந்த டெண்டர் கிடைக்கவில்லை என்றால் போஸ்ட் டெண்டர்னு சொல்லி நான் உட்காந்து அதை அலசி ஆராய்வோம். நம்ம எதனால இந்த டெண்டர் கிடைக்காம போச்சு, நம்மளுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதில் நம்ம ஹை ஸ்கோர் எடுத்துருந்துருக்கோம், அப்போ அதனால வந்து நம்மளுடைய ப்ரைஸா நம்மளுடைய எதனால வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போச்சுன்றதே ஆராயணும். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து எங்கே நிற்கிறோன்றது தெரியும். இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து தோல்வின்றதை அதை வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்காமல் அதை ஒரு துவக்கமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி சொல்வீர்கள்? எங்களுக்காக அதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு இளைஞனாக இந்த ஊருக்கு வந்து இறைவனுடைய அருளும் நம்மளுடைய பெற்றோர்களுடைய பிரார்த்தனையும் சேர்ந்து கடின உழைப்பில் நம்மளால் செய்ய முடியும்னா நானும் அதன் மாதிரி செய்யக்கூடிய ஒரு மாணவனாக தான் இருக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவாக இருக்கும்? ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் ராம் விக்டருக்கும் இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அசோகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேவை இருக்கு இல்லையா, தமிழர்களுக்கு ஸ்குரல் தமிழ் செய்யக்கூடிய இந்த சேவை
தமிழ் மக்களை வந்து உயர்த்தது. அதாவது நான் அடிக்கடி நினைப்பேன், தமிழனாக பிறந்தது பெருமை என்றால் தமிழனாக உயர்வது வந்து பொறுப்பு. இது வந்து பொறுப்பாக நினைக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு தமிழனும் உயர வேண்டும். இதற்கான களப்பணி செய்யக்கூடிய குரல் தமிழ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். வாழ்த்துக்கள். ராம் விக்டர். நேயர்கள் இதுவரை நம்முடைய சிறப்பு அதிதியினுடைய நேர்காணலை பார்த்தீர்கள். நிலைத்தன்மை, புதுமை, சமூக பொறுப்புணர்வு இவை எல்லாவற்றிலும் ஆர்வத்தோடு மட்டுமல்ல மனப்பூர்வமாக பங்கெடுத்து இன்றைக்கு அமீரகத்தில் ஒரு மிக முக்கியமான தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய அதீப் குரூப் நிறுவனத்தினுடைய பங்குதாரரும் தலைமை செயல் அதிகாரியுமாக இருக்கின்ற திரு டாக்டர் அன்சாரி வஹீத் அவர்களுடைய நேர்காணலை பார்த்து கேட்டு ரசித்தோம். அவருடைய எண்ணங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்க இன்று நேரடியாக அபுதாபியில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமை செயலகத்திற்கு வந்துதான் அவரை நேர்காணல் எடுத்திருந்தோம். அவருடைய பல்வேறு பணிகள் நிமித்தமாக வேலை வலுவாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் ட்ரோல் தமிழ் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக எங்களுடைய இதயபூர்வமான நன்றியினை வாழ்த்துகளையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த அவருடைய உதவியாளர்கள், குறிப்பாக அவரோடு பணியாற்றக்கூடியவர்கள், அவருடைய அலுவலகத்தில் ஒரு குடும்பமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களையும் நாங்கள் நினைவு கூறுவது மட்டுமல்லாது எங்களை வரவேற்று சிறப்பாக உபசரித்து தங்களுடைய அன்பை பரிமாறிய அந்த அன்புள்ளங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கூட நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது ஸ்க்ரோல் தமிழ். நன்றி, வணக்கம்.